ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டும் வந்துருச்சு. என்ன பார்க்கலான்னு தெரியாம ஃபோன் எடுத்து நெட்ஃப்ளிக்ஸை திறந்து அமேசானை திறந்து C5 திறந்து கடைசியா கன்ஃபியூஸ் ஆகி தூங்கிட்டீங்களா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அதான் நான் இருக்கேன்ல, உங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு இல்ல, சேவ் பண்றதுக்கு. இந்த வாரம் ஓடிடில 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓ மண்டையில இருக்கிறத என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. அந்த 3 படத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணுல ஹீரோ 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடுறான், நான் 3 மணி நேரம் தூக்கம் பார்க்காம பார்த்தேன். இன்னொன்னுல ஃபேமிலி மேடர் சஸ்பெக்ட் ஆயிட்டாங்க, ஆனா அவங்க பேச பார்த்தா மேடர் பண்ணவங்க மாதிரியே தெரியலங்க. 3ஆவதுல ஒரு ஆள் கபடி விளையாடி கேங்ஸ்டர் ஆயிட்டான். கெரியர் கவுன்சிலர்கிட்ட போகலாம், இப்படித்தான் ஆகும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரீல் டாக் தமிழ் சேனல். நான் உங்க தெளிவன். உங்க ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தந்துட்டு போயிருங்க. அண்ட் அந்த பெல் பட்டனையும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நேத்து ஓடிடில ரிலீஸ் ஆன இந்த பெட்டி மூவியை பத்தி பார்க்கலாம். இந்த மூவியோட டைரக்டர் பச்சி பாபு சானா, ஹீரோ ராம் சரண் நடிச்சிருக்காரு, ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்காதீங்க. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது. மியூசிக்க ஏஆர் ரஹ்மான் பண்ணிருக்காருங்க. படத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இதை சொல்லலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இந்த மூவியோட ரன் டைம் 3 மணி நேரமும் 9 நிமிஷமும் இருக்கு. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த மூவிக்கு IMDb 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு இனி பார்க்கலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, 1980s ஆந்திர பிரதேஷ்ல ஒரு சின்ன கிராமம். அங்கதான் பெட்டி, அவர் தான் ஹீரோ. அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர். அந்த மூவில வில்லன் வந்து அந்த வில்லேஜே ஆழ்ந்துட்டு இருக்கான். பெட்டி ஸ்போர்ட்ஸ் விளையாடி வில்லேஜ வில்லன்ட்ட இருந்து காப்பாத்துறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி கேட்ட உடனே தெரியுது இல்லையா? ஹீரோவின்ஸ் டைரக்டர்கிட்ட போய் கேட்டா ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாரு. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். ஆனா நாம எல்லாரும் I really appreciate your courage and manliness. Yeah. I think you're a superman. Yeah. I have never before met an efficient officer like you. இந்த படம் 3 மணி நேரம் படங்க. 3 மணி நேரம் 9 நிமிஷம். ஓடிடில பார்க்கும்போது அட்வான்டேஜ் என்னன்னா, பாஸ் பண்ணி தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், எழுந்திருக்கலாம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஆனா தியேட்டர்ல இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஓடிடில பார்க்கறது 100 டைம்ஸ் பெட்டர்னே சொல்லுவேன். இந்த மூவியோட மியூசிக்காக மட்டும் 35 crores ஏஆர் ரஹ்மானுக்காக கொடுத்துருக்காங்க. 35 crore BGM. அந்த BGM கேட்கும்போது உடம்புல ஆட்டோமேட்டிக்காவே, ஏன்னா அந்த மணியோட ஃபீல் அதுல கிடைக்குது. உங்க கையில 35 crores கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. இந்த மூவில ராம் சரண் ஷூட்டிங்ல இருக்கும்போது சில இன்ஜுரிஸை வாங்கினாராங்க. என்னன்னா, அவர் இன்ஜுரிஸ் வாங்கி நடிக்கிறாரு, நாம சோஃபால உட்காந்து பாக்குறோம். இதுல யாரு கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு கேட்டா நாம தான். ஹீரோக்கு இன்ஜுரி வந்தாலும் படம் போகுது, நமக்கு காசு. இந்த படத்துல ஜான்வி கபூரோட சில சீன்ஸ் கண்ட்ரோவர்சல் ஆச்சுன்னு டைரக்டர் அப்பாலஜிஸ் பண்ணி ரீஎடிட் பண்ணாராங்க. தெளிவா சொல்லு. தெளிவால இதை வெளியே சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும். காதை குடு குடு. படம் ரிலீஸ் ஆன அப்புறம் எடிட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஃபிளிக்ஸை நாம பார்க்கும்போது எடிட்டட் வெர்ஷன் தான் நாம பார்க்குறோம். ஒரிஜினல் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு மிஸ்ட்ரியாவே போயிடுச்சு. இந்த படத்துல விஜய் சேதுபதி ரோல் டிக்ளைன் பண்ணாருன்னு ஒரு சின்ன ஒரு ரூமரோ என்னமோ கிளம்புச்சுங்க. ஆனா மக்கள் செல்வன் டிக்ளைன் பண்ணதுக்கு காரணமும் என்னன்னு தெரியல. ஆனா டிக்ளைன் பண்ணவரு ஸ்மார்ட்டா இருந்தாரான்னு படம் பார்த்த போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம பரம்பரையில யாருக்கும் இந்த வாசனையே தெரியாத, இவனுக்கு மட்டும் எப்படி இந்த பழக்கம் வந்தது? இந்த படத்தை பார்க்கறதுக்கான பாசிட்டிவ் ரீசன்ஸ் என்னன்னு சொன்னா, ராம் சரண் ஸ்கிரீன்ல வர ஒவ்வொரு செகண்டும் மாசு தெரிக்குங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மானோட BGM 35 கோடி கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்ப வருத்தா தானே இருக்கணும். அடுத்து சிவராஜ்குமார் அண்ட் ராம் சரண் கொம்போ 2 பேரும் டபுள் மாசாவே இருக்கும். 2 பேரும் வர சீன். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு 3 மணி நேரம் இந்த படம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குல்ல. You're not hurt? இந்த படத்தோட ஸ்டோரி நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த படத்தை வீட்டுல ஃபேன் போட்டு டிவில பார்க்கலாமான்னு கேட்டா
நீங்க ஒரு ராம் சரணோட டைஹார்ட் ஃபேனா இருந்தா கட்டாயம் பாருங்க. அண்ட் அவரேஜ் வியூவரா இருந்தா சோஃபால கம்ஃபர்டபுளா படுத்துட்டு ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் கேட்டு நல்லா தூங்க. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ரைட், ஓகே, அடுத்த மூவி போகலாம். அடுத்த மூவி என்னன்னா, அடுத்த மூவியோட பேரு பரிமளா அண்ட் கோ. இந்த மூவியோட டிரெக்டர் பாண்டிராஜ், ஹீரோவா ஜெயராம் நடிச்சிருக்காரு. மலையாளம் லிஜெண்ட் தமிழ்ல வந்திருக்காரு, பார்க்கலாம். ஹீரோயினா ஊர்வசி, நம்மளோட காமெடி கியூன்னே சொல்லலாம். அடுத்து மத்த காஸ்ட்ல மிஸ்கின் நடிச்சிருக்காரு, யோகி பாபா நடிச்சிருக்காரு, சாண்டி அண்ட் சந்தோஷ் சோபன் கூட நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 26 minutes. அதாவது பெட்டியை விட கொஞ்சம் குறவு தான், அதனால கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. அண்ட் இந்த மூவி இன்னைக்கு தாங்க ஓடிடில ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட கதை என்னன்னா, பரிமளா ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு மர்டர் நடக்குது. இந்த ஃபேமிலியை தான் எல்லாரும் சஸ்பெக்டா நினைக்கிறாங்க. பட் யாரு பண்ணாங்கன்னு தெரியும்னா இந்த மூவியை நீங்களே பாருங்க. நண்பர்களே, இந்த ஃபேமிலியை பார்த்தா என்னோட ஃபேமிலி நார்மலாவே தெரியுது. டிஸ்பங்ஷனல் ஃபேமிலி சொல்றாங்க. ரியல் லைஃப்ல எல்லா ஃபேமிலியும் டிஸ்பங்ஷனல் ஃபேமிலி தாங்க. ஐயோ ஐயோ. பட் படம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த மூவியோட டிரெக்டர் பாண்டிராஜ் கோவிட் லாக்டவுன் சீசன்ல தான் பல ஓடிடிஸ பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆகி இந்த மூவியை எழுதுனாராங்க. நாமெல்லாம் கோவிட் சீசன்ல என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம், தூங்கினோம், வெயிட் போட்டோம். நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. அவர் என்ன பண்ணிருக்காரு? கிரியேட்டிவா ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு. அடுத்து இந்த மூவி 24 years ரீயூனியன் சொல்றாங்க. அதாவது ஜெயராமும் ஊர்வசியும் 24 வருஷம் கழிச்சு ரீயூனியன் ஆயிருக்காங்க இந்த மூவில. ஆனா இவங்களோட கெமிஸ்ட்ரி இன்னுமே பக்காவா இருக்கு. 24 yearsல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட இவ்வளோ நாள் நீடிச்சிருக்காது. பட் இவங்க கெமிஸ்ட்ரி இன்னுமே நல்லா தான் இருக்கு. இந்த மூவியை டிரெக்டர் பாண்டிராஜ் தலைவர் ரஜினிகாந்த் மைண்ட்ல வச்சுட்டு தான் எழுதியிருக்காங்க. மூளையில உனக்கு சார் மூளை. இந்த மூவியை தலைவர் நடிச்சிருந்தா குறைஞ்சது ஒரு 1000 கோடியாவது பட்ஜெட் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு புது செல்லு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பட் ஜெயராம் சாரால அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த மூவிக்கு கிரிட்டிக்ஸ் ரேட்டிங் 5க்கு 1.5 தான் எல்லாருமே கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் என்ன கொஞ்சம் நான் ஜெனரஸாவே நினைச்சுக்கிறேன். நான் 5க்கு ஒரு 2.5 கொடுக்குறேன். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே இருந்தாலும் இந்த அளவு, அதாவது 1.5 கிரிட்டிக்ஸ் ரேட்டிங் எடுக்கிற அளவுக்கு ஒரு படம் எடுக்கவும் ஒரு திறமை வேணும்ல. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ஜெயராம் அண்ட் ஊர்வசி 2 பேர்த்தோட காம்போ சூப்பரா இருக்கு. அடுத்து இந்த படத்துல மிஸ்கின் தாங்க எவ்ரி சீன்ஸையும் தூக்கி நிறுத்துறாரு. அடுத்து இந்த ஃபைனல் 20 minutes படம் அப்பதாங்க வேக்கப்பே ஆகுது. இந்த மூவியோட நெகட்டிவ் திங்ஸ்னு பார்த்தா இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே ஜிபிஎஸ் இல்லாம போற கார் மாதிரி எங்கெங்கேயோ போகுதுங்க. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. அடுத்து இதுல காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அடுத்து இந்த சந்தோஷ் சோபன் கேரக்டர் என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, டோட்டல் வேஸ்ட். அடுத்து இந்த மூவிக்கு ரேட்டிங்னு பார்த்தா 5க்கு 2.5 கொடுக்கலாம். இந்த மூவியை ஓடிடில பார்க்கலாமான்னு கேட்டா C5 சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா பாருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லைன்னா மிஸ்கின் சீன்ஸ் மட்டும் யூடியூப்ல சர்ச் பண்ணி அப்படி இப்படி பாருங்க, எங்கேயாவது போட்டு வச்சிருப்பானுங்க. கடைசியா பல்டி மூவியை பத்தி பார்க்கலாம். இந்த மூவியோட டிரெக்டர் உன்னி சிவலிங்கம். இவரோட ஃபர்ஸ்ட் மூவி இதாங்க. அப்ப கொஞ்சம் டேஞ்சரான ஆளா தான் இருப்பாரா இருக்கும். என்ன அது திடீர்னு ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம்னு கண்ணுல மண்ணலி போடுற. இந்த மூவியோட ஹீரோவா ஷான் நிகம் நடிச்சிருக்காரு. அதாவது டிடம் மூவியோட ஹீரோ. டிடம் மூவியோட ரிவ்யூவை நீங்க இன்னுமே பார்க்கலன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியுத அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம அதோட ரிவ்யூவையும் பார்த்துருங்க. இந்த மூவியோட மியூசிக்க சாய் அபியங்கர் தாங்க செஞ்சிருக்காரு. அடுத்து இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 20 minutes. இதை ஒரு பெர்ஃபெக்டான சைஸ்னே சொல்லலாம். பட் இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, கேரளா தமிழ்நாடு போர்டர், அதாங்க அவங்களோட வில்லேஜ். அதுல உதயன் பல்டி, அதாவது அவர் தான் ஹீரோ. அவர் ஒரு கபடி பிளேயர். இங்க ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்றாரு. அவரோட லைஃபே மாறுது. அடுத்து ஒரு கிரைம் வேர்ல்டுக்குள்ள சிக்கிக்கிறாருங்க. இதுதான் படம். ஃப்ரெண்ட்ஸ், கபடி விளையாடி கேங்ஸ்டர் ஆகலாமான்னு யாருமே சொல்லல. அப்படி யாரும் இருந்தா கெரியர் கவுன்சிலர் கிட்ட போகணும்னா இந்த படத்தை காட்டுங்க. இதான் ஆட்டோல மிச்சம். இந்த படத்துல என்ன ஃபன் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா, இந்த படத்தை செப்டம்பர் 2025 தாங்க ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஓடிடில ரிலீஸ் ஆக 10 மாசம்.
எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 மாசமா? 10 மாசத்துல என்ன நடந்துச்சு? என்னோட சேனல் ஸ்டார்ட் ஆச்சு, வீடியோ போட்டேன், சப்ஸ்கிரைப் வந்தாங்க. ஆனா பல்ட்டி இன்னும் வரலையே. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. இன்னைக்கு தான் வந்திருக்கு. லேட்டா வந்தாலும் லேட்டஸா தான் வருவேன்னு சொல்லி இப்ப வெல்கம் பண்றாங்க. ஆடா நாயே. இந்த மூவில அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, சாந்தனு பாக்யராஜ் 16 வருஷம் கழிச்சு மலையாளத்துல நடிக்கிறாருங்க. 16 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. இந்த மூவியை தான் பண்ணிருக்காரு. பாப்போம் என்ன மாதிரி ரியாக்ஷன் அவருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே. தெய்வமே உனக்கு அசிங்கம். அண்ட் இந்த படத்துல கேரளா தமிழ்நாடு பார்டரை மெயின் பண்ணி படத்தை எடுத்ததால டயலாக்ஸ் எல்லாம் மலையாளமும் தமிழும் மிக்ஸ் ஆகிருக்கு. நான் பார்க்கும்போது எந்த லாங்குவேஜ்ல பேசுறாங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா அதுவே அத்தன்டிக் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா பார்டர் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத இந்த மூவில லைட்டா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மூவில ஷான் நிகம் பத்தி சொல்லணும்னா, ஷான் நிகம் ஜிதம்ல போலீஸாவும் பல்ட்டில கபடி பிளேயராகவும் நெக்ஸ்ட்ல என்னவா வருவார்னு தெரியலையே. இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். பட் அவரை பொறுத்த வரையில அவரோட ஆக்டிங் இந்த படத்துக்கு நல்லாவே மெச் ஆயிருக்குங்க. அடுத்து இந்த மூவியோட பாசிட்டிவ் திங்ஸ் என்னன்னு பார்த்தா, ஷான் நிகம் இந்த 3 மூவிஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்து பார்டர் செட்டிங், அதாவது யூனிக் அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஐடியாங்க. இந்த பார்டர்லயே 2 பக்கமும் அந்த கதையை கொண்டு போறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து இந்த கபடி சீக்வன்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கு, நல்லா இருக்கும் பாருங்க. அடுத்து சாந்தனு கம்பேக் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. 16 வருஷம் கழிச்சு வந்திருக்காருன்னா நல்லா தானே இருக்கணும். அடுத்து இந்த மூவியோட நெகட்டிவ் திங்ஸ் என்னன்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அடுத்து இந்த ஸ்டோரியோட ஃபார்முலா எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆனது தான். எல்லாராலையும் கதையை கொஞ்சம் ஓவராலாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மூவிக்கான ரேட்டிங்கை பார்த்தோம்னா 5க்கு 3.5 கொடுக்கலாங்க. அடுத்து இந்த மூவியை ஓடிடியில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மூவிஸில் இந்த மூவி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அடுத்து இந்த மூவில ஷான் நிகம் தனியாவே பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிருக்காருங்க, அதுக்காகவே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஓடிடில என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்டா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டோம். பல்ட்டி போய் பாருங்க. செகண்டா பெட்டி ஏஆர் ரஹ்மானுக்காக பாருங்க. தேர்டா பரிமளா அண்ட் கோ. இந்த மூவிய மிஸ்கின்காக மட்டும் போய் பாருங்க, மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த வீக்கெண்ட்ல என்ன மூவியை பார்க்கலான்னு ஆல்ரெடி டிசைட் ஆகி இருப்பீங்க ஆச்சுல. சோ ஆல் தி பெஸ்ட். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இது என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 மூவிஸ்ல நீங்க எந்த மூவியை ஃபர்ஸ்டா பார்க்க போறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிக்கலனாலும் ப்ளீஸ் பண்ணி லைக் பண்ணிட்டு போயிருங்க. நான் இந்த 3 மூவிஸ்க்காக கஷ்டப்பட்டதே வேஸ்டா போயிருக்கு. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்க. இப்பவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதே மாதிரி அடுத்த வீடியோல இன்னொரு கலக்கலான கண்டென்ட்டை கொண்டு வந்து உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன். அது வரைக்கும் நான் உங்க திலீபன், நீங்க பார்த்துருக்க ரீல் டாக் தமிழ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.